மனித வாழ்க்கை என்பது ஒருநாள் சிரிப்பாக இருந்தாலும் மற்றொரு நாள் அமைதியை தேடும் பயணமாகவே இருக்கிறது. சில நேரங்களில் அந்த பயணம் நம்மிடமிருந்தே தள்ளிவிட்டு விடுகிறது. எனினும் சில பயணங்கள் நம்மை மீண்டும் நம்முள் அழைத்து வருவதற்கான சாத்தியங்களை உருவாக்குகின்றன. இவ்வாறு ஆன்மாவின் பசியை தீர்க்கும் ஒரு பயணம்தான் மகாபாரதம். அதில் இடம்பெறும் குருக்ஷேத்திர போர் என்பது வெறும் சக்தி சாதனைகளுக்கான போரல்ல, அது உண்மையின் சுழற்சி மையமாக மாறிய ஒரு போர். அந்த களத்தில் அர்ஜுனன் என்பவன் நிற்கிறான். அவன் கையில் வில் இருந்தாலும் மனதில் விலகும் எண்ணங்கள் நிறைந்திருந்தன. அந்த இடத்தில் அவன் பார்வையில் தெரிகிறார்கள் தந்தையுடன் பாசம் கொண்ட உறவுகள், தன் ஆசான், தன் நண்பர்கள், தன் சகோதரர்கள். அந்த உறவுகளில் இருக்கும் நினைவுகள் ஒவ்வொன்றும் நெஞ்சை நெகிழச் செய்கின்றன. அவர் மனது தளர்கிறது. அவன் உடலோடு நிற்பதைக் காட்டிலும் அவனது உள்ளம் நடுங்குகிறது. அவனது கையில் வில் இருந்தும் அதனை கீழே வைக்கிறான். ஏனெனில் மனம் ஏற்கவில்லை. அந்த நிமிடம்தான் கிருஷ்ணர் அவனது மனதின் ஓசையை கேட்டுக்கொண்டிருப்பவர் போல பேசத் தொடங்குகிறார். ஜுனா, நீ யுத்தம் செய்வதற்காக அல்லாமல் தர்மத்தை நிலைநாட்டவே இங்கு வந்துள்ளாய் என்று சொல்லும் அந்த வார்த்தை நம்மை நெஞ்சத்தில் தாக்குகிறது. ஏனெனில் நாம் அனைவரும் நம் வாழ்வில் ஒரு தர்ம குருட்சேத்திரத்தில் நிற்கிறோம். அந்த தர்மம் நம்மை சோதிக்கலாம், நம்மை குழப்பலாம். ஆனால் நம் உள்ளத்தின் ஓசையில் நாம் தானே பதிலை கேட்க வேண்டும். அங்கேதான் கிருஷ்ணரின் உபதேசம் நிகழ்கிறது. அந்த உபதேசம் அர்ஜுனனுக்கே இல்லாமல் நமக்காகவும் உரியதாக இருக்கிறது. வாழ்க்கையின் ஒரே சவாலான தருணங்களில் நாம் உறுதி இழக்கும் போது நம்மை நாமே கேட்போம், இது சரியா தவறா என்று. அப்போது அந்த கேள்விக்கு பதில் தரும் அந்த சக்திதான் ஆன்மீக கிருஷ்ணர். அவன் நம் உள்ளத்தில் பேசுகிறான். அந்த வழியில் நாம் பயணிக்க நேர்ந்தால் நாம் யாரையும் வெல்ல வேண்டியதில்லை, நம்மையே வெல்வது போதும். அந்த வெற்றிதான் மெய்யானது என்று கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனன் தன் மனம் கிழிந்த போது அதை எவரும் அறியவில்லை. ஆனால் அவன் முன்னே நின்ற ஒரு உயிர் அறிந்திருந்தான். அவனின் விழிகள் பார்த்ததெல்லாம் மனித உருவங்களில் அவனுக்கு தெரிந்த முகங்கள்தான். ஆனால் அந்த முகங்கள் இன்று அவனுக்கு எதிரியாக நிற்பவை. இதுவேதான் ஒரு உள்தர்ம யுத்தத்தின் ஆரம்பம். யாருக்கும் தெரியாமல் அந்த மனிதரின் உள்ளத்தில் ஒன்று சிதைந்து கொண்டிருந்தது. அவனது கைகளை அதிர வைத்தது. அவனது மனதை இருள் நிரப்பியது. அவனது ஆத்மாவில் நம்பிக்கையின் ஒளி சிதறியது. அந்தச் சமயத்தில் கிருஷ்ணர் அமைதியாக இருந்தார். அவர் அமைதி என்பது இயல்பு இல்லை, அது ஒரு சமாதி நிலை. அதிலிருந்து அவர் வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் சித்தியின் வாசல் போலவும் சிந்தனையின் சுடர் போலவும் இருக்கின்றன. அவர் சொன்னார், அர்ஜுனா, உன் மனதின் தளர்வு என்பது இந்த நிமிடத்திற்கு சாத்தியமானது. ஆனால் நீ அதனை பின்பற்றுவதை தேர்ந்தெடுக்க முடியாது. ஏனெனில் நீ ஒரு போர் வீரன் மட்டுமல்ல, நீ தர்மத்தின் தூண். நீ இங்கு இருப்பது உன்னுடைய விருப்பத்திற்காக அல்ல, உன்னுடைய கடமைக்காக, உன்னுடைய பணிக்காக. நீ செய்ய வேண்டியது உனக்கு விருப்பமானதா இல்லையா என்பதை விட உண்மையாய் இருக்க வேண்டியது முக்கியம் என்று சொல்லும் அந்த வார்த்தைகள் இன்று வரை உலகம் முழுவதும் ஒலிக்கின்றன. எந்த ஒரு மனிதனும் தன் கடமையை செய்யும்போது பலனை ஆசைப்படாமல் செய்ய வேண்டும் என்ற அந்த வாக்கியம் ஒரு ஆன்மீக கோபுரமாக இன்று வரை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைதான் கீதையின் உட்கருத்து. இன்றைய மனிதனின் மன அழுத்தம் பலன்களின் மீது கட்டப்பட்ட நம்பிக்கையால் தான் உருவாகிறது. நான் இதை செய்கிறேன், அதனால் இதை பெற வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனால் அது வரவில்லை என்றால் ஏமாற்றம் உருவாகிறது. அந்த ஏமாற்றம் மன அழுத்தம் ஆகிறது. அந்த மன அழுத்தம் சோகம் ஆகிறது. அந்த சோகம் ஒரு மனிதனை உள்நோக்கி உருக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், செயலை செய், ஆனால் அதனுடன் பலனை கட்டிப்பிடிக்காதே. அது உன் வாழ்க்கையின் சுதந்திரம் என்பதே இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் உணர்கிறோம்? அந்த காலத்திலேயே சொன்ன இந்த உண்மை இன்று நவீன உளவியலிலும் தன்னம்பிக்கையின் அடித்தளமாகவே மாறிவிட்டது. கிருஷ்ணர் சொல்கிறார், உன் உள்ளத்தை உயர்த்தவும், உன் சிந்தனையை பரப்பவும், உன் எண்ணங்களை சுத்திகரிக்கவும். எனவே அர்ஜுனா, நீ விலகும் தருணத்தில் அல்லனில் போராடு. இதுவே உன் தர்மம். இந்த தர்மத்திற்காக நீ போராடுவதில் வெற்றி தோல்வி என்னும் இரண்டும் முக்கியமல்ல. ஆனால் நீ போரிடாமல் ஒதுங்கினால் அந்த தவறு நிரந்தரமாக நின்றுவிடும். அர்ஜுனனுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு மருந்தாய் அமைந்தது. அவன் மனம் மெதுவாக உருவாக ஆரம்பித்தது. போர் தளத்தில் இருந்தவனின் உள்ளத்தில் ஒரு அமைதியின் இளைச்சல் தொடங்கியது. அந்த அமைதி என்பது வலிமையினால் உருவான ஒன்று. அது நம்பிக்கையின் நரம்பில் வளரும் ஒரு காற்று போன்றது. அந்த நிமிடத்தில் கிருஷ்ணரின் வார்த்தைகள் வெறும் போர் வீரனுக்கான உந்துதல் அல்ல, அதுவே
ஆன்மாவுக்கான உந்துதலாக மாறியது. நம் வாழ்க்கையின் பல பகுதிகளில் நாம் குழப்பத்துடன் நிற்கிறோம். நம்மால் முடிகிறதா என்ற சந்தேகத்தில் நின்றபோது நம் உள்ளத்திலிருந்து ஒரே ஒரு விசுவாசம் பேசுகிறது. அதுதான் அந்த கிருஷ்ணரின் வாக்கியங்கள். நம் உள்ளத்தில் பேசும் ஒலி. அது நமக்குள்ளே நம்மை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. நாம் யார் என்பதை நினைவுபடுத்துகிறது. நமக்கு பிறந்த வேளையில் நாம் இவ்வுலகில் எதற்காக வந்தோம் என்ற கேள்விக்கு விடையளிக்கிறது. எனவே அந்த போர் மட்டும் போர் அல்ல, அது ஒரு பரிசுத்தமான சமயம், அது ஒரு ஜாதகத்தின் மையம், அது ஒரு மனித ஆன்மாவின் ஜென்மத்தின் நோக்கம் என்பதையே உணர்த்துகிறது. அர்ஜுனா, நம் அனைவரும் ஒரு போரை நாள்தோறும் சந்திக்கிறோம். அந்த போர் வெளியில் தெரிந்த பகைவர்களோடு அல்ல, அது நம்முள் பதிந்த பயங்களோடு, நம்முள் வளர்ந்த சந்தேகங்களோடு, நம்முள் உருவான குற்ற உணர்வுகளோடு, நம்முள் பதிந்த பூர்வசஞ்சித கர்மங்களோடுதான். அந்த போர் விலக முடியாதது. அந்த போர் எதையும் அழிக்க விரும்பவில்லை, ஆனால் நம்மை தூண்டும் விழிக்கும் எழுப்பும் உணர்வுகள் உருவாக்கும் அந்த கடினமான உண்மைதான் அந்த உள்போரின் சத்தம். அந்த சத்தத்தில் குழம்பும் போது நம் உள்ளத்தில் அமைதி தேடுகிறோம். ஆனால் அந்த அமைதி வெளியிலிருந்து வரும் என்றால் அது வன்மையாகும். ஆனால் அது உள்ளே இருந்து வளரும் போது அது ஆன்மீகமாய் மாறுகிறது. அதற்காகவேதான் நான் இங்கே நின் இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். நீ போரிடு அர்ஜுனா, ஆனால் பகையை வெல்வதற்காக அல்ல, உன் சோர்வை வெல்வதற்காக, உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக, உன் தர்மத்தை நிறைவேற்றுவதற்காக. இதுவே உன் வாழ்க்கையின் உண்மை நோக்கம். இங்கே நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகள் சாமானியமானவை அல்ல, இவை யுகங்களுக்கு ஒளி அளிக்கும் கீதையின் ஒளி. இதில் உனக்காக மட்டும் இல்லாமல் எத்தனையோ தலைமுறைகளுக்காக எழுதப்பட்டுள்ள தூய்மை, அதில் மனித வாழ்வியல் மைய கருத்து நன்கு பதிந்து இருக்கிறது. அவனது வார்த்தைகள் தொடர்கிறார். செயல் செய்வது உன் கடமை, ஆனால் அதன் பலனை ஆசைப்படாதே. இதுதான் கர்மயோகத்தின் மையம். நாம் செய்யும் செயல்கள் சத்தியத்துடன் ஆன்மீக நம்பிக்கையுடன் திருப்பிவிடப்பட வேண்டும். ஆனால் பலனை பற்றிய பிணைப்பு நம்மை அடிமையாக்கும். அந்த பிணைப்பு நம்மை குற்ற உணர்வின் அகழிக்குள் இழுக்க முடியும், நம்மை அகமதிக்குள் தள்ளும். இந்த வார்த்தைகள் அர்ஜுனனுக்குள் அவன் மனதின் உரை போகும் பனி போல கரைய ஆரம்பிக்கின்றன. அவனது விழி திறக்கிறது, அவனது சுவாசம் நீளுகிறது, அவனது உள்ளம் சமமான நிலைக்கு திரும்பிக் கொள்கிறது. ஏனெனில் அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தை தூண்டுகின்றன, அவனது உயிரின் அடிக்கே பேச்சாய் நுழைகின்றன. கிருஷ்ணர் தொடர்கிறார், நீ யாரென்று உணர. அந்த உணர்வுதான் ஆன்மா. நீ உடல் அல்ல, நீ எண்ணம் அல்ல, நீ அந்த ஆன்மீக ஜோதியே. நீ செயல்கள் மூலம் அழிக்க முடியாதது, நீ பிறப்பாலும் மரணத்தாலும் தொட முடியாதது, நீ அந்த அளவுக்குள் அடங்காத ஆத்மா. எனவே பயப்பட வேண்டாம், போரிட வேண்டும். ஏனெனில் உண்மையான சத்தியம் எப்போதும் போரில்தான் வெல்கிறது. இங்கே நமக்கான பாடம் என்னவெனில், நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய கர்மங்களை நிறைவேற்ற யாத்திரை செய்ய வந்துள்ளோம். நம் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை கற்றுக்கொள்வதற்கும் உயர்வதற்கும் ஒரு வாய்ப்புதான். அந்த வாய்ப்பில் நாம் செய்ய வேண்டியது செயல்தான். அந்த செயலில் உண்மை இருக்க வேண்டியது அவசியம். அர்ஜுனன் தனது உள்ளத்தை கேட்கிறான், நான் இந்த போரில் வெல்ல வேண்டுமா, அல்லது நான் இதில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை என்கிற உணர்வோடு இருக்கலாமா என்று. அப்போது கிருஷ்ணர் சொல்லுகிறார், உனது வெற்றி தோல்வி என்பது உலக பார்வைக்கு முக்கியமானவை, ஆனால் உன் தர்மத்தை நீ நிறைவேற்றினாய் என்ற உணர்வுதான் உனக்கான ஆன்மீக வெற்றியாகும். அந்த உண்மைதான் இந்த பகுதியின் இதயம். அதுதான் நம் வாழ்க்கையின் உள்ளார்ந்த உணர்வு. நம்மால் வென்று வைக்கக்கூடிய சண்டை எதுவும் இல்லை என்றால் நாம் நம்மை உருவாக்க முடியாது. அந்த உருவாக்கம் நடக்கும் இடமே போர். அந்த போர் சத்தமில்லாமல் நடந்தாலும் அதை நாம் உணர வேண்டும். அர்ஜுனா, நீ பார், உனது கண்கள் பார்க்கிறதெல்லாம் நிஜம் அல்ல. நீ யுத்த களத்தில் பார்க்கும் உடல்கள், அந்த முகங்கள், அந்த உடலமைப்புகள் எல்லாம் தற்காலிகமானவை. அவை இன்று இருப்பவை நாளை மாறுபடும். ஆனால் அவை யாரென்று நீ உணர்வதற்கு முன்னால் நீ அவர்களது உடலை பாராமல் உள்ளதை உணர வேண்டும். அந்த உள்ளம் என்பது உடலாக அல்ல, அந்த உள்ளம் என்பது ஆன்மா. அந்த ஆன்மாதான் நீ, அந்த ஆன்மாதான் உன் சகோதரர்கள், அந்த ஆன்மாதான் பீஷ்மர், அந்த ஆன்மாதான் துரோணர், அந்த ஆன்மாதான் உனது எதிரிகள் எனப்படும் உறவுகள். அவர்கள் செய்த தவறுகள், அவர்களின் செயல்கள், அவர்களின் கர்மங்கள், அவர்களின் புறநடத்தை நீ பார்க்கலாம். ஆனால் அவரது உள்ளத்தின் ஜோதி ஒரு மாதிரியானதே. அது அழிவதில்லை, அது பிறப்பதில்லை, அது எரியாது, அது நனைவதில்லை, அது காற்றால் ஆடிப்போவதில்லை. அந்த ஆன்மா ஒரே ஆன்மா. அது எல்லோருடனும் இணைந்த ஒரு பரம்பொருளின் விரிவாகும். அந்த உண்மை அறிந்து நீ இந்த போரை பார்க்க வேண்டும். ஏனெனில்
அவர்கள் எல்லோரும் இந்த உடலை தானாகவே விட்டு போவார்கள். நீ யுத்தம் செய்தால் மறிக்கலாம். நீ யுத்தம் செய்யவில்லை என்றாலும் அவர்கள் மறிக்கத்தான் போகிறார்கள். ஏனெனில் இந்த உடலுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, ஆனால் ஆன்மாவுக்கு முடிவில்லை. இந்த மரண உணர்வை நீங்கள் உண்மையாய் புரிந்து கொள்வதற்காகவே இந்த கீதையின் வார்த்தைகள் உள்ளன. மரணம் என்பது ஒரு பயமாக இருக்கக்கூடாது. அது ஒரு மாற்றம். அது ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலுக்குச் செல்லும் பிரயாணம். அது ஒரு காலச்சுழற்சி. நாம் சுழல்கின்றோம். நாம் கர்மங்களை அனுபவிக்கிறோம். நம்மால் அந்த சுழற்சியை நிறுத்த முடியாது, ஆனால் நாம் அதை தெளிவாக காணலாம். அந்த தெளிவில்தான் விடுதலை உள்ளது. அந்த விடுதலையின் பயணமாகவே இந்த போர் இருக்கிறது. அவனுக்கு இது உணர்ச்சி அல்ல, இது அறிவு. கிருஷ்ணர் கூறுவது உணர்வை தூண்டும் வார்த்தைகளாக இல்லாமல் உண்மையை வெளிப்படுத்தும் வார்த்தைகளாக இருக்கின்றன. நீ யாரை கொடுக்கிறாய், யாரை நீ காயப்படுத்துகிறாய், யாரை நீ வெறுக்கிறாய், யாரை நீ நேசிக்கிறாய் என்று நீ யோசிக்கும்போது உடலை நோக்கி நின்றால் எல்லாம் குழப்பமாகவே இருக்கும். ஆனால் ஆன்மாவை நோக்கி நின்றால் எல்லாம் தெளிவாகிவிடும். அந்த தெளிவே தர்மம். அந்த தர்மத்தில் போரிடும் ஒருவன் யாரையும் கொல்லவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை, யாரையும் விரட்டவில்லை. ஆனால் தவறை எதிர்க்கிறான், அநியாயத்தை அழிக்கிறான், சத்தியத்தை நிலைநாட்டுகிறான். இந்த வார்த்தைகள் அர்ஜுனனுக்கு புதிது, ஆனால் அவனது உள்ளத்தில் அவை பழமையான உணர்வுகளை தூண்டுகின்றன. ஏனெனில் அவன் ஒரு வீரனாக இருந்தாலும் அந்த வீரத்துக்குள் ஒரு உணர்ச்சி மனிதனாகவும் இருக்கிறான். அந்த உணர்வுகள் இன்று அவனை துரோகிக்கின்றன. அதற்கு மேலாக இந்த வார்த்தைகள் அவனுக்கு நம்பிக்கையை உருவாக்குகின்றன. அவன் புரிந்து கொள்கிறான், நான் யுத்தம் செய்யக்கூடாது என்று நினைத்தது எனது பாசம் காரணமாக இல்லை. அது என் பயம், எனது குழப்பம், எனது மனதின் குழப்பமான பார்வை காரணமாக என்பதே. அந்த உணர்வின் மேல் எழும்புகிறான். அந்த எழுச்சியில் ஆன்மா என்பதன் உண்மையான சக்தியை உணர்கிறான். நம்மால் இந்த உணர்வை நம் வாழ்விலும் கடந்து செல்ல முடியும். நம்மால் நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற மரணங்களை தவிர்க்க முடியாது, ஆனால் அவற்றை புரிந்து கொள்ள முடியும். நம்மால் நம்மை ஈர்க்கும் பொருட்களை விட்டுவிட்டு உள்ளதை நோக்க முடியும். நம்மால் நினைவுகளை கடந்து உண்மையை அணுக முடியும். அந்த உண்மைதான் கிருஷ்ணர் நமக்கு அளிக்க விரும்புகிறார். அந்த உண்மை நம்மை தூண்டும். அந்த உண்மை நம்மை அமைதியாக்கும். அந்த உண்மை நம்மை உயிரோடு இருப்பதற்காக அல்ல, உயிரோடு உணர்வதற்காக தள்ளுகிறது. அர்ஜுனா, உலகம் என்றது செயலை தவிர்க்க முடியாத ஓர் அரங்கம். அந்த அரங்கத்தில் ஒவ்வொருவரும் ஒரு பாத்திரம். அதில் ஒருவர் உழைக்கும், ஒருவர் நிர்வாகம் செய்வார், ஒருவர் யுத்தம் செய்வார், ஒருவர் கற்பிப்பார், ஒருவர் காத்திருப்பார். ஆனால் யாரும் செயலை தவிர்க்க முடியாது. ஏனெனில் அந்த செயலே அவரவர் கர்மத்தை நிரூபிக்கிறது. அந்த கர்மமே அவரவர் ஆன்மாவின் வழிகாட்டி ஆகிறது. ஆனால் அந்த செயலை எவ்வாறு செய்கிறோம் என்பதுதான் ஆன்மீக வளர்ச்சியின் முக்கியமான உச்சி. ஏனெனில் செயல் என்பது எப்போதும் நிகழும் ஒன்று. ஆனால் அந்த செயலை பலன் ஆசை இன்று செய்யப்படுகிறதா, அல்லது அதை ஒரு வெற்றிக்கு, ஒரு புகழுக்கு, ஒரு சுவாரஸ்யத்துக்காக செய்கிறோமா என்பதே அந்த செயலை ஆன்மீகத்துடன் நெருங்க செய்கிறதா என்பதை தீர்மானிக்கிறது. அதற்காகவேதான் கிருஷ்ணர் சொல்கிறார், யோகஸ்தகுரு கர்மாணி என்று, அதாவது சாமர்த்தியத்துடன் சமநிலையுடன் செயல்படு என்று. இந்த ஒரே வரிதான் மனித மனதின் மையம். நம்மால் வாழ்க்கையில் செயல்படாமல் இருக்க முடியாது, ஆனால் நம்மால் வெறும் செயலை மட்டும் செய்ய முடியாது. நாம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து செய்கிறோம். அந்த எதிர்பார்ப்புதான் நம்மை உள்ளுக்குள் கட்டி போடுகிறது. நம்மால் நாம் செய்கிற செயலுக்கு பலனை எதிர்பார்க்காமல் செயல்பட முடியுமா? அதுதான் யோகா, அதுதான் சமச்சீர் நிலை, அதுதான் யோகஸ்திதி என்று கிருஷ்ணர் விளக்குகிறார். ஏனெனில் செயல் என்பது ஒரு புறநிலை, ஆனால் செய்கிற போதைய உணர்வு என்பது உள்ளங்கணமே. உதாரணமாக, ஒருவன் ஒரு மரத்துக்கு கீழ் அமர்ந்து ஜபம் செய்கிறான். அவன் அமைதி என்று நினைக்கிறான், ஆனால் உள்ளத்தில் புகழுக்காக அந்த ஜபத்தை செய்கிறான் என்றால் அது யோகமில்லை. அதுவே மற்றொருவன் ஒரு போரில் பங்கேற்கிறான், ஆனால் உள்ளத்தில் எந்த விருப்பம் இல்லாமல் தனது தர்மத்தை நிறைவேற்றுகிறான் என்றால் அவன் யோகியின் நிலையை அடைந்தவன். அந்த சமச்சீர் நிலைதான் செயலை பற்றி மட்டும் இல்லாமல் மனதின் நிலையை பற்றியது. நம் மனம் வெற்றியிலும் தோல்வியிலும் ஒரே மாதிரியான நிலையை பராமரிக்குமா இல்லையா என்பதே அந்த செயலை யோகமாக மாற்றுகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. அதாவது, இன்று நாம் ஒரு முயற்சியில் வெற்றி பெற்றோம் என்றால் நாம் மகிழ்கிறோம். நாம் ஒரே மாதிரியான முயற்சியில் தோல்வியடைந்தால் நாம் தளர்கிறோம். ஆனால் அந்த வெற்றி தோல்வி இரண்டும் நம் தர்மத்தின் பாதையில் வந்த சோதனைகள் என்ற புரிதலோடு செயல்பட்டால் அந்த செயல் ஆன்மீகம் ஆகிறது. அந்த நிலையில்தான் கிருஷ்ணர் சொல்கிறார், செயல்களில் பற்றில்லாமல் செய், ஆனால்
மனதின் அசைவுகளை கட்டுப்படுத்தி செய், ஏனெனில் மனம்தான் நம்மை வழிநடத்தும் அல்லது நம்மை வழி தவறச் செய்யும். அது தவிர மனதின் வேகம் நம்மை அகந்தையின் பக்கமாக இழுத்துச் செல்லும். நம்மால் ஒரு சிறிய வெற்றியை கூட பெரிதாக நினைத்துவிட முடியும், அது அகங்காரம் ஆகும். நம்மால் ஒரு தோல்வியை கூட நிரந்தரமாக எண்ணிவிட முடியும், அது மன அழுத்தம் ஆகும். ஆனால் இரண்டும் தற்காலிக உணர்வுகள் என்பதை மனதில் வைத்து செயல்படுகிறவன்தான் உண்மையில் யோகஸ்தன். அவனுக்குள் ஒரு சமச்சீர் நிலை இருக்கிறது. அந்த நிலைதான் சமமான பார்வையை தருகிறது. யாரையும் குறைவாக நினைக்காமல், யாரையும் மேன்மையாக பார்க்காமல் சத்தியத்தின் அடிப்படையில் செயல்படுகிறான். அந்த நிலையை அடைவது சுலபமல்ல, ஆனால் அதை நோக்கி பயணிப்பதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் பாதை. அதில் நாள்தோறும் நாம் நம்மை சோதிக்க வேண்டும், நம்முடைய செயலை கேட்க வேண்டும். இந்த செயலை நான் சத்தியம் செய்கிறேனா, தர்மத்தின் அடிப்படையில் செய்கிறேனா, பலனுக்காக செய்கிறேனா என்றே நம் செயல்களில் சுய பார்வை வேண்டும். அவ்வாறு பார்க்கத் தொடங்கும்போது நம்மால் நம் செயல்களை நம்முடைய கர்ம யோகமாக மாற்ற முடியும். இந்த உண்மைதான் அர்ஜுனனுக்கு மாறிவரும் உண்மை. அந்த உண்மைதான் அவனது மனத்தை உருவாக்குகிறது. அவன் பார்வையில் அந்த போர்க்களம் ஒரு தர்ம களமாக மாறுகிறது. அவன் புரிந்து கொள்கிறான். தன்னை கடந்து பார்க்கும் எண்ணம் அவனுக்குள் விழித்தெழுகிறது. அந்த விழிப்புதான் ஆன்மீகத்தின் தொடக்கம். அது ஒருவரை போர் வீரனாக மாற்றாமல் ஒரு ஞானியாய் மாற்றும். அந்த ஞானியின் சிந்தனையில் பகை இல்லை, போட்டி இல்லை, பழி இல்லை, பாசம் பக்கவாதம் ஏத்தும் இல்லை. இருக்கும் ஒன்று மட்டும் சத்தியம். அர்ஜுனா, ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு போர்க்களம் அல்ல, ஒரு புத்தி மாற்றம், ஒரு உள்மாற்றம்தான். ஏனெனில் பலர் போர்க்களத்தில் வெற்றி பெறலாம், ஆனால் அகங்காரம் கொண்டால் அந்த வெற்றி வீழ்ச்சியாகும். அதனால்தான் நான் சொல்கிறேன், உண்மையான வெற்றி என்பது நம் அகங்காரத்தின் வீழ்ச்சிதான். அந்த அகங்காரம் என்பது ஒரு வேரல்ல, அது ஒரு இலை. அது நம்முடைய அறியாமை என்னும் வேரில் தோன்றுகிறது. அந்த அறியாமைதான் நம்மை நாம் யார் என்பதை கூட மறக்கச் செய்கிறது. நம் உடல், நம் சொத்து, நம் திறமை எல்லாம் நமக்கு சொந்தம் என்று நம்மால் நினைக்க முடிகிறது. ஆனால் உண்மையில் நம் உடல் கூட நமக்கு சொந்தமில்லை. அதை பிரிந்துவிட்டால் நாமில்லை. நம் சொத்து, நம் திறமை அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அருளின் வெளிப்பாடுகள் என்பதை உணர வேண்டும். அந்த உணர்வை ஏற்படுத்துவதே பக்தி. அதாவது எதையும் என் என்ற உணர்வை விட்டுவிட்டு அது உன்னுடையது என்ற மனநிலையை ஏற்கும் பயணம்தான் பக்தி. அந்த மனநிலைதான் அகங்காரத்தை அடக்கும் ஒரே சக்தி. ஏனெனில் ஒருவன் எவ்வளவு அறிவுள்ளவனாக இருந்தாலும் அகங்காரம் இருக்குமானால் அவனது ஞானம் இருளாகிவிடும். அதனால்தான் ஞானம் என்பதும் பக்தி என்பதும் பகுத்தறிவு என்பதும் ஒன்றையொன்று எதிர்மறையல்ல. ஒருவரை போற்றும் ஒளியாய் மற்றொன்று இருக்க வேண்டும். பக்தி இல்லாமல் ஞானம், வெறும் கர்வம் பக்தி இல்லாமல் சேவை, வெறும் தரம் பக்தி இல்லாமல் வாழ்க்கை, வெறும் பயம். அதனால்தான் அர்ஜுனா, இந்த பக்தியுடன் செயல் செய் என்று நான் கூறுகிறேன். செயல் என்பது கடமை, செயல் என்பது ஒரு வேலை. ஆனால் பக்தியுடன் செய்யும்போது அது தியானம் ஆகிறது, அது யோகமாகிறது. அந்த மனநிலையை அடைய நமக்கு அடிப்படை ஞானம் வேண்டும். நம் உண்மை யார் என்பதை அறியும் ஞானம் வேண்டும். நாம் செய்யும் செயல்களின் பின்னால் இருக்கும் எண்ணங்களை பார்க்கும் சிந்தனை வேண்டும். அந்த எண்ணங்களை பரிசோதிக்கும் போதுதான் நமக்கு நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும். அந்த அறிமுகம்தான் உயிரின் உண்மை. அதாவது நான் இந்த உடல் அல்ல, இந்த பெயர் அல்ல, இந்த சாதி, இனம், மதம் அல்ல, நான் அந்த பரம்பொருளின் சிறு வெளிப்பாடு என்பதை உணரும் அந்த ஒரு நொடியில் நமக்குள் ஒரு பொலிவான ஒளி பிறக்கிறது. அந்த ஒளிதான் ஞானம். அந்த ஞானம் பிறந்தவுடன் நம் உள்ளம் தானாகவே பக்தியுடன் நிரம்புகிறது. ஏனெனில் நாம் யாரும் இல்லாமல் இவ்வளவு அருளும் சக்தியும் நமக்கு எப்படி கிடைத்தது என்று நாம் கேட்கத் தொடங்குகிறோம். அந்த கேள்வி பக்திக்குத் தூண்டுகிறது. அந்த பக்தியில் அகங்காரம் இருக்க முடியாது. ஏனெனில் பக்தி என்பது ஒருவருக்கு முழுமையாக பணிவது, அதை பின்பற்றும் அந்த உணர்வில் நான் என்பதை விட்டுவிட்டு நீதான் என்பதை ஏற்றுக்கொள்வது. அதுதான் ஆன்மீக பரிணாமம். அதற்காகவே யாராவது என்னை ஏத்து சிறந்தது ஞானமா பக்தியா என்று கேட்டால் நான் சொல்லும் பதில் இரண்டும் சேர்ந்ததுதான். ஒன்று இல்லாமல் மற்றொன்று வீணாகும். உண்மையான ஞானம் பக்தியை வளர்க்கும், உண்மையான பக்தி ஞானத்தை விளக்கும். அந்த நிலைதான் மனிதனை மெய்யான மாற்றத்திற்கு கொண்டு செல்லும். அந்த மாற்றம்தான் நம்மை குருக்ஷேத்திர போர்க்களத்திலிருந்து பரமாத்மாவின் திருவடியை நோக்கிச் செலுத்தும். அந்த மாற்றம்தான் யுத்தத்தை ஒரு தியானமாக மாற்றும். அந்த மாற்றம்தான் உயிரின் உயர்ந்த பயணத்தை தொடங்கச் செய்கிறது. அதற்காகவே அர்ஜுனா,
நீ வெறுமனே வில் ஏந்திய ஒரு வீரனல்ல, நீ உண்மை யோகம் அறிந்த ஒரு ஞானியாக மாற வேண்டும். அந்த மாற்றம்தான் உன்னை கோரத் துயரத்திலிருந்து புனிதமான தர்ம போராளியாக மாற்றும். அந்த மாற்றத்தைச் செய்து வைக்கும் உனக்குள்ள உணர்வுதான் பக்தி. அதுதான் உன்னை வழிநடத்தும். அந்த வழியில் பயணிப்பவன் யாரையும் வெல்ல வேண்டியதில்லை, ஏனெனில் அவன் ஏற்கனவே தன்னையே வென்றுவிட்டவன். அர்ஜுனன் தனது வில் ஏந்தினான், ஆனால் அந்த வில் ஏந்தியவன் யார் என்பது அவனுக்கே புரிந்திருந்தது. வில் இல்லாமல் போரிட முடியாது என்ற எண்ணத்தில் தொடங்கியவன் மனத்துடன் போரிடாதே என்ற உணர்வுடன் முடித்தான். ஏனெனில் போர்க்களத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் போர் என்பது மனதின் உள்ளக கலக்கும் அமைதிதான். அந்த அமைதியே பெற அர்ஜுனன் அடைந்த தெளிவுதான் நாம் பெற வேண்டிய ஞானம். ஏனெனில் அந்த தெளிவில்தான் கிருஷ்ணர் இருந்தார், அந்த தெளிவில்தான் ஆன்மீகம் இருந்தது, அந்த தெளிவில்தான் பக்தி இருந்தது, அந்த தெளிவில்தான் மனிதனின் உண்மையான மேன்மை இருந்தது. மகாபாரதம் ஒரு கதையல்ல, அது ஒரு கருத்து, ஒரு காட்சி அல்ல, அது ஒரு காவியம், ஒரு போர் அல்ல, அது ஒரு பரிசுத்த ஆன்மீக பாடம். அந்த பாடத்தில் உள்ள ஒவ்வொரு பாத்திரமும் நம் வாழ்க்கையின் பிம்பம். அந்த பாத்திரங்களில் நடக்கும் துயரம், வெற்றி, தோல்வி அனைத்தும் நம்மை நம்மாகவே பார்ப்பதற்கான கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நம்மை நாம் பார்த்தபோது நமக்குள் ஒரு அமைதி பிறக்கிறது. அது யுத்தத்தின் பிறகு வரும் அமைதி, அது வெற்றியின் பாடல் அல்ல, அது உண்மையின் நிசப்தம், அது ஒரு சிறிய மூச்சு அல்ல, அது பரபரப்பற்ற ஒரு பரவல். இந்த பயணத்தின் முடிவில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே, அதுதான் நம் உள்ளத்தில் யுத்தம் இருக்கலாம், ஆனால் நாம் உளமுச்சு விடும்போது அந்த யுத்தம் அமைதியாக மாறும். அந்த அமைதிதான் கிருஷ்ணரின் வாசனம். அதில் புனிதம் உள்ளது, அதில் பரிபூரண ஒளி உள்ளது. அதனால் இந்த மகாபாரத போர்க்களத்தில் இருந்து நாம் எடுத்துச் செல்ல வேண்டியது வில் அல்ல, வாதம் அல்ல, ஆனால் உள்ளம் நிறைந்த அமைதி. அதுதான் உண்மையான ஆன்மீக பொருள். அந்த அமைதியில்தான் யுகங்கள் தொடரும், அந்த அமைதியில்தான் ஞானம் துளிர்க்கும், அந்த அமைதியில்தான் நம் பயணம் இன்னும் தொடரும்.